துபாய்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர விஷயம் டெசர்ட் தான். ஸோ துபாய் வந்து ஒரு பாலைவனம் தான், இப்போ தான் அது வந்து வளர்ந்துருக்கு. ஸோ துபாய் வந்துட்டோம், நம்ம வந்து இன்றைக்கி டெசர்ட் சஃபாரி போக போகிறோம். ஸோ டெசர்ட் சஃபாரி அப்படின்னும் போது காலையில் லேண்ட் க்ரூசரில் வந்து நம்மளை டெசர்ட்டுக்கு கூட்டின்னு போய் அந்த டெசர்ட்டில் ஏற்றி இறக்குவாங்க. அது பேர் டியூன் பேஷிங். அடுத்தது பார்த்திங்கன்னா சாண்ட் போர்டிங் பண்ணோம். அடுத்தது கேமல் ரைட், அடுத்தது குவாட் பைக். இந்த குவாட் பைக் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த பைக்கை டெசர்ட்டில் நம்ம ஓட்டுறது வேறு லெவலில் இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெலி டான்ஸ், அதுக்கப்புறம் ஃபயர் ஷோ, இந்த மாதிரி ஷோஸ்லாம் பண்ணின்னு அப்படியே பார்த்திங்கன்னா பஃபட்டில் சாப்பாடு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா விஐபி சீட்டில் உட்காந்து ஒரு பஃபட்டில் சாப்பிட்டு வந்தோம். ஸோ இது எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டெசர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டெசர்ட் சஃபாரிக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு 1/2 hour to 45 minutes ட்ரைவ் ஃப்ரம் த சிட்டிலேருந்து வந்துட்டுக்கப்புறம் இந்த டெசர்ட் சஃபாரி வந்துச்சு. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்த லேண்ட் க்ரூசருக்கு காற்று இறக்குவாங்களாம், அதுக்கப்புறம் ஃபில்டர் க்ளீன் பண்ணுவாங்களாம். அது ஒரு 10-15 minutes. அது முடிச்சிட்டக்கப்புறம் நம்ம இந்த டெசர்ட் சஃபாரி போக வேண்டியதான். டெசர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டியூன் பேஷன் பார்த்தீங்கன்னா முடிச்சு. டியூன் பேஷன் லேண்ட் க்ரூசரில் வந்து கூப்பிடணும் வந்து இந்த மலை மேலே ஏற்றி இறக்கி ரொம்ப இதுவாக இல்லை, பட் ஃபன்னாக இருந்தது. ரொம்ப சீரியஸாக அப்படியே டேஞ்சராக இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்காங்க அப்படிலாம் இல்லை, நார்மலாக இருக்குது. பட் சம்டைம்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது, பட் அதுதான் ஃபன்னே. ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம குவாட் பைக் ஓட்ட போகலாம். ஸோ குவாட் பைக் ஓட்டுற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். குவாட் பைக் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெசர்ட் சஃபாரினே சொல்லுவேன். ரீச் டெசர்ட் சஃபாரிக்கு அந்த மெயின் அந்த ஸ்பாட்டில் வேறு அந்த டான்ஸ் ஷோஸ், அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் பண்ணுவாங்களே அந்த ஷோ பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். அந்த ஸ்கேட் போர்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அந்த ஸ்கேட் போர்டு வச்சு கீழே இறங்கணும். அதுதான் ஏரின்னு இருக்கும். ரிவர்ஸ் போட்டு வண்டி முன்னாடி தான் போகுது. டான்ஸே இல்லை. இந்த ரவுண்ட் உள்ளே சுத்தாதீங்க, வெளியில் போங்க, வெளியில் போய் ஓட்டுவாங்க. ஸோ இப்போ வந்து உள்ள அந்த ஏரியா நடக்குதுல்ல, அங்கே போகிறோம். 8 o'clock தான் சாப்பாடு. பட் கொஞ்சம் சீட்ஸ்லாம் போட்டு அந்த ஷோலாம் வந்து இனிமேல் தான் நடக்கும். ஸோ நாங்கள் புக் பண்ண பேக்கேஜ் வந்து க்ளூக்கில். அதுக்கும் மேலே வேணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீமியம் கெஸ்ட்னு ஒன்று வாங்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரிசர்வ்டு ஏரியா, அதுக்கப்புறம் பஃபட் வந்து ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக ப்ரீமியம் கெஸ்ட், அந்த சைடு ஃபுல்லாக அந்த நார்மல் நம்ம க்ளூக்கில் புக் பண்ண பேக்கேஜ். ஏன்னா வேறு பஃபே வெயிட் பண்ண தேவையில்லை. 8 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த க்ளூக் பஃபே. இங்கே வந்து சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகும். Arabic costume dress if you want to take pictures. ஸோ ஷோஸில் பார்த்தீங்கன்னா பெலி டான்ஸு, அப்புறம் ஒரு லைட் வச்சு டான்ஸ் ஆனாங்க, அப்புறம் ஒரு ஃபயர் ஷோ பண்ணாங்க. ஃபயர் ஷோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பெலி டான்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல். ஸோ நீங்கள் டெசர்ட் சஃபாரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம ஃபன்னாக போச்சு. டோட்டலி வர்த் இட். நீங்கள் வந்து கண்டிப்பாக துபாய் வரீங்கன்னா டெசர்ட் சஃபாரி வந்து ட்ரை பண்ணி ஆகணும். அதுலேயும் அந்த டியூன் பேஷிங்கும் முக்கியமாக மறக்காமல் பண்ண வேண்டியது வந்து அந்த குவாட் பைக்கு. அதுவும் அந்த சர்க்கிள்லேயே ஓட்டாதீங்க, வெளியில் ஓட்டுங்க.